சிசிடிவில மாட்டுன அந்த உருவத்த எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு இவங்க தேடுதல தொடங்கி கிட்டத்தட்ட பல மாசமாச்சு. இத எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக அமாவாசை நைட்டு அந்த டெர்ரஸ்லயுமே இன்ஸ்பெக்டர் தங்கலான்னு முடிவு பண்ணி, அதுக்கான வேலையையும் ஸ்டார்ட் பண்றாரு. அவங்களோட டீம்ல இருக்க ஒரு 4 பேர கேமரா செக்யூரிட்டி ரூம்லயும் வச்சுட்டு, இவரும் டெர்ரஸுக்கு தங்கியுமே போயிறாரு. சரியா 1:00 ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா அந்த டெர்ரஸ்ல அந்த கேமரா ஆன் ஆகுது. கரெக்ட்டா 10 நிமிஷம் கழிச்சு, அதாவது 1:10க்கு அந்த இடத்துல ஒரு உருவம் அப்பியர் ஆகுது. ஒரு உருவம் தெரியுது. இது எப்புட்ன்னா, இதுக்கு முன்னாடி சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எந்த டயத்துல அந்த உருவத்த பார்த்தாங்களோ, சேம் அதே டயத்துல ஒரு உருவம் வருது. அந்த டைம் கீழ செக்யூரிட்டி ரூம்ல இருந்து இவர் வச்சிருக்க வாக்கி டாக்கிக்கு ஐ மீன் இன்ஸ்பெக்டர் மேல ஸ்டே பண்ணார்ல, அந்த பிளேஸ்ல இருக்க வாக்கி டாக்கிக்கு கீழ இருந்து கான்ஸ்டபிள்ஸ் பேசிட்டு இருக்காங்க. "சார் அந்த உருவம் வந்துருச்சு. உங்களுக்கு தெரியுதா? தெரியுதா? தெரியுதான்னு?" கேட்க, இன்ஸ்பெக்டரோ எதுவுமே பேசாம சைலன்ட்டா இருக்காரு. அவர் பேசின ஒரே வார்த்தை, "லக்ஷ்மி" அப்படின்னு கூப்பிட, அந்த உருவமும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. திரும்பி கூட பார்க்கல. கொஞ்ச நேரத்துல அந்த உருவம் அங்கருந்து மறைஞ்சும் போயிருது. இந்த இன்சிடென்ட்லாம் மேல இருந்து பார்த்த இன்ஸ்பெக்டரோ அந்த இடத்துலயே ஒரு அன்கான்ஷியஸ் அதாவது மயக்கமான நிலைமைக்கும் போயிறாரு. செக்யூரிட்டி ரூம்ல இருந்த 4 இன்ஸ்பெக்டரும் வேகமா ஓடி போயிட்டு இன்ஸ்பெக்டர கீழயும் கூட்டு வராங்க. செக்யூரிட்டி ரூம்ல அந்த 4 இன்ஸ்பெக்டர் தான் இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க இல்ல பிளஸ் அந்த வாட்ச்மேனும் இதுக்கு முன்னாடி போலீஸ் போயிட்டு என்கொயரி பண்ண அந்த வாட்ச்மேனும் இருக்காரு. அவர் அந்த ஃபுட்டேஜ பார்த்தோன்னா நடுங்கி ஒரு மாரி முழிச்சுக்கிட்டு திருதிருன்னு இருக்காரு. கீழ வந்த இன்ஸ்பெக்டரும் அவர பார்த்துட்டு சம்திங் ராங்ன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, "சுப்பிரமணி, நாங்க உன்ட்ட கேட்குறோம். மறைக்காம சொல்லு. இங்க என்ன நடந்துச்சு? நீ இதுவரைக்கும் சொன்னதுல ஏதோ தப்பு இருக்குன்றது எனக்கு புரியுது. நீ மறைக்காம நீ நடந்தத சொன்னா தான் எங்களுக்கு அடுத்த மூவ் எடுக்க முடியும்னு" அவர ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டேன்ல. அவரும் அதுக்கடுத்து என்ன நடந்துச்சுன்றத ஸ்டார்ட்டிங்ல சொல்ல மறுத்து, அப்புறம் சொல்லயும் ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு அந்த சம்பவம் நடக்கும்போது, நானும் நைட் டியூட்டில தான் சார் இருந்தேன். காலேஜ்ல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி இருக்கும். டோட்டலா வந்துட்டு கரண்ட் போயிருச்சு. அந்த டைம் வந்துட்டு டெர்ரஸ்ல தான் அவங்க கிளீனிங் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க லக்ஷ்மி. கீழேருந்து என்னால போ முடியாதனால லக்ஷ்மிய வந்துட்டு டெர்ரஸ்ல இருக்க ஜெனரேட்டரையும் ஆன் பண்ண சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி இந்த ஜெனரேட்டர்ல லூஸ் கனெக்ஷன் இருந்துச்சு. அது இல்லாம மழை பெஞ்சு தண்ணி சொட்டிட்டு இருந்திருக்கு சார். லக்ஷ்மி அப்படி இருந்தும் என்ன கூப்பிட்டாங்க வந்து போட்டு விடுங்கன்னு. நான் தான் என்னால வர முடியலம்மா நீ போடுன்னு சொல்லிட்டேன் சார். அது சொல்லி கொஞ்ச நேரத்துல கரண்ட்டும் வந்துருது. என்னோட தாட் என்னன்னா லக்ஷ்மி போட்டாங்க. ஐ மீன் ஜெனரேட்டர் ஆன் பண்ணிட்டாங்க. அதனால தான் நானும் கரண்ட் வந்துச்சு அப்படின்ற மாரி தாட்ல இருந்தேன். நெக்ஸ்ட் டே காலைல நான் அங்க போய் பார்க்கும்போது தான் லக்ஷ்மி அந்த இடத்துல கீழ விழுந்து இறந்த நிலையில இருந்திருக்காங்க. என்ன நடந்துச்சுன்றபோது பார்க்கும்போது, லக்ஷ்மி வந்துட்டு ஜெனரேட்டர் ஆன் பண்ணும்போது அங்க லூஸ் கனெக்ஷன்ல இருந்த வயரும் லக்ஷ்மி வந்துட்டு கிளீனிங் டியூட்டி தான் பார்த்துருந்தாங்க. ஆல்ரெடி அவங்க ஈரமா தான் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த இது ஆன் பண்ண போன இடத்துல வயர் வந்துட்டு லூஸ் கனெக்ஷன்ல இருந்தது அவங்க மேல ஷார்ட் ஆகி டோட்டலா கரண்ட் அவங்க மேல பாஸ் ஆகி நைட் ஃபுல்லா அவங்க உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்துல பார்க்கவோ, கவனிக்கவோ யாரும் இல்லாதனால, அட் த சேம் டைம் கரண்ட் வந்தனால நானும் லக்ஷ்மி தான் ஆன் பண்ணோம்னு விட்டுட்டேன். நைட்டு ஃபுல்லா உயிருக்கு போராடி அவங்களும் இறந்துட்டாங்க சார். இதுதான் நடந்தது அப்படின்னு அவரு சொல்றாரு. நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு போலீஸ் கேட்கும்போது, அதுக்கப்புறம் காலேஜ் மேனேஜ்மெண்ட் இது ஒரு ஆக்சிடென்ட்ன்னு சொல்லிட்டு கேஸையுமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு நடந்த எல்லா என்ட்ரியுமே அவங்க எரேஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் இருந்த ஒரே போலீஸுக்கான கேள்வி, அவங்க எதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிட்ட வந்து டெய்லியும் நிக்கிறாங்க? ஐ மீன் அமாவாசை அப்ப ஒவ்வொரு நாளும் எதுக்கு வந்து நிக்கிறாங்க சேம் டைம்ல? சுப்பிரமணியட்ட கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை, "சார் அந்த டைம் வந்துட்டு ஜெனரேட்டர் சைடு வந்துட்டு கேமரா வந்துட்டு பிளைண்ட் ஸ்பாட்டா தான் இருந்துச்சு. ஐ மீன் ஜெனரேட்டர் கேமரா கவர் பண்ணல. மேபி ஜெனரேட்டர கவர் பண்ணியிருந்தா செக்யூரிட்டி ரூம்ல இருந்த யாரோ ஒரு ஆள் அவங்கள பார்த்து வந்து காப்பாத்திருக்கலாம். அந்த இது கவர் பண்ண முடியாதனால ஒவ்வொரு அமாவாசை இரவும் அந்த உருவம் அங்க வந்து நின்னு ஜெனரேட்டர பார்த்த மாரி நின்னுகிட்டு இருக்கு சார். இதுதான் நடந்த ஒரு உண்மைன்னு அவரு சொல்றாரு." இதுக்கப்புறம் போலீஸ் இத கன்ஃபார்ம் பண்ணணுன்றதுக்காக அடுத்த அமாவாசை வர்ற வரைக்கும் வெயிட் பண்றாங்க. சேம் இதுக்கு முன்னாடி எப்படி டெர்ரஸ்ல போய் ஸ்டே பண்ணலாம்னு முடிவு பண்ணாரோ, அதே மாரி இவர் தனியா போய் ஸ்டே பண்றாரு. அந்த டைம்ல செக்யூரிட்டி ரூம்ல 4 கான்ஸ்டபிளும் இருக்காங்க. சேம் எப்பவும் போல 1 மணிக்கு அந்த கேமரா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது. அதுலேருந்து 10 நிமிஷம் கழிச்சு 1:10க்கு அந்த உருவம் அங்க அப்பியர் ஆகுது. இந்த தடவ போலீஸு லக்ஷ்மி அப்படின்னு கூப்பிட, அந்த உருவம் சைலன்ட்டா இல்ல. அதுக்கு பதிலா, "சார் என்னோட டியூட்டி டைம் முடிஞ்சிருச்சு" அப்படின்னு சொல்ல போலீஸ் புல்லரிச்சு போய் நிக்கிறாரு. அந்த டைம் அந்த உருவம் டிஸப்பியர் ஆகுது.